ராஜபாண்டி சார் என்ன சார் பண்ணி வச்சிட்டீங்க காமெண்ட் செக்ஷன்ல? தெரியும் OnePlus நாட் ஃபார் அன்பாக்சிங் தானே வேணும். கொண்டு வந்துருச்சு. A3Vன்னு போட்டிருக்கு. ஆனா இதான் இந்தியால நாட் 4 வரப்போகுது. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஆஃப்கோர்ஸ் இந்த போனோட அன்பாக்சிங் பண்ண போறோம். அப்புறம் பார்க்க போறோம் ஹவுஸ் இட் வெதர் இட்ஸ் குட் ஆர் நாட். இந்தியால வரும்போது நீங்க கன்சிடர் பண்ணுமா வேண்டாமா, அந்த அன்பாக்சிங்காக வெயிட் பண்ணுமா வேண்டாமா, எவ்ரிதிங் யூ வில் கெட் டு நோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஸ்னு போட்டிருக்கு, ரெட் கலரில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வரும்போது பிளாக் அண்ட் ப்ளூவில் இருக்கும், நாட்னு போட்டிருக்கும். இது ஆஃப்கோர்ஸ் A3V. இங்கே வி பாருங்க எவ்வளோ சின்னதாக போட்டிருக்காங்க இங்கே சைடில். ஸோ திறந்து பார்த்துடலாமா? ஆல்ரைட். இந்த நெவர் செட்டில் டப்பா இருக்கும் எப்போவுமே. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஜென்ரலி ஒரு கேஸ் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இதுலேயும் கேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நைஸ் TPU கேஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனும் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து கலர் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் நைஸ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, குவிக் ஸ்டார்ட் கைட், டாக்குமெண்டேஷன், ப்ளஸ் இந்த நெவர் செட்டிலோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. தட்ஸ் அபவுட் இட். ஆஹா, ஒன்று சைடில் வைப்போம். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இந்த பிளக் வந்து சைனீஸ் பிளக்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போது இல் பி இந்தியன் பிளக். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிடும். ஆல்ரைட், see the phone. ஓகே, டிசைன் பாருங்க. இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு த நாட் C4ல. பார்க்கறதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கு. ஏன்னா அந்த சிங்கிள் வெர்டிக்கல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. 2 கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து அந்த ஃபிளாஷ் மாடியூல் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, கொஞ்சம் டென்ஸா இருக்கு பிடிக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் வெயிட்டை செக் பண்ணி பார்ப்போம். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் கிளாஸ் தான் உங்களுக்கு. சைட்ல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துல வந்து பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு. இந்த சின்னோண்டு ஒரு ஸ்லிட் இருக்குல்ல, அது வந்து ஸ்பீக்கர். அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் C போட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் டைப் C 2.0 போட்டு தான். அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, இன்னொரு மைக் இருக்குது, அண்ட் சிம் கார்டு ட்ரே இருக்குது. அஃப்கோர்ஸ் வில் கம் பேக் டு தட். இந்த சைடில் வந்து உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. நாட் C4ல வந்து அலர்ட் ஸ்லைடர் கொடுக்கல, பட் நாட் 4ல அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஐ ரியலி லைக் தி அலர்ட் ஸ்லைடர். ஓகே, ஸோ குவிக்லி சிம் இஜெக்டர் டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம் என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையான்னு. நோ, ஒன்லி dual nano SIM card support. That's about it. இந்த கேஸ் ஒரு தடவை போட்டு பார்த்தலாமா? லெட்ஸ் see how it looks. ஆக்சுவலி கலர் மேட்ச் பண்ணல. இந்த கலர் வந்து ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கு. ஆனா கேஸோட கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் லுக்ஸ் குட், ஃபிட் நல்லா இருக்கு. OnePlus ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சசரிஸ்லாம் நல்லா இருக்கும். குவாலிட்டி டிசைன் வந்து அவ்வளோன்னு சொல்ற மாதிரி இல்ல, பட் கலர் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த போன்ல வந்து IP ரேட்டிங் கூட கொடுத்துருக்காங்க. IP65 உங்களுக்கு கிடைச்சிடும். முதல்ல என்ன பண்ணா வெயிட்டை செக் பண்ணி பார்த்தலாம். கண்டிப்பா 200 கிராம் மேல இருக்கும் தான் எனக்கு ஒரு ஃபீலிங். லெட்ஸ் see. சொன்ன மாதிரி 200.8 கிராம்ஸ்ங்க. ஆல்ரைட், டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான், அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. இப்படி தூக்கி போடுறதுல நத்திங். ஜோக் இல்லையா? நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங்ஸ் ஃபைன். ஓவர் ஆக்டிங் பண்ண போறது இல்லை. இந்த காலத்தில் இவ்வளோ ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ண ஒன்றும் ஆகாது. பட் ஸ்டில் இந்த ட்ராப் டெஸ்ட்ல வந்து ஜஸ்ட் டு சி ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி இருக்கா இல்லையான்னு பெண்ட் பண்ண வேணாம். அது வேற, லெட் அதர் யூடியூபர்ஸ் டு இட். நம்ம இது பண்ணிக்கலாம் போதும். ஆல்ரைட், டிஸ்பிளே பற்றி பேசலாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 6.74 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு, 2160 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல கிடைச்சிரும். பிளஸ் பீக் பிரைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2150 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் குட். இட்ஸ் பிரைட் இனஃப். வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் இட்ஸ் வெரி வெரி பிரைட். இந்த சைனீஸ் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு யூடியூப் HDR சப்போர்ட் இருக்கு, பட் நெட்ஃபிளிக்ஸ் HDR சப்போர்ட் இல்ல. இந்தியாவில் வரும்போது நாட் 4ல வந்து கண்டிப்பா அவங்க டால்பி விஷன் சப்போர்ட் இல்லைன்னா HDR சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டிப்பா கொடுக்க தான் போறாங்க ஃபார் ஷூர். ஃபோன்ல வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கிடைச்சிரும், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி நைஸ். நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டு விஷயம் வந்து OnePlus எப்பவுமே குறை வைக்க மாட்டாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக இருக்கு, அன்லாக் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட தாறுமாறாக இருக்கு. ஹாப்டிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கிறிஸ்பாக இருக்கு, டைட்டாக இருக்கு, பிரச்சனையே இல்லை. ஓகே, ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா OnePlus Nord 4 ஆர் A3Vல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப் டிராகனோட 7+ Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால்
பேர்ல தான் 7+ Gen 3 இருந்தாலும் இது ஒரு 8 சீரிஸ் ப்ராசஸர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இந்த ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் as powerful as 8 Gen 2. ஆட்டிடியூட்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1.4 1.5 மில்லியனுக்கு நடுவுல ஸ்கோர் கிடைச்சது. Geekbench ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி கம்பேரபிள் டு Snapdragon 8 Gen 2. BGMI வந்து நீங்க 60 FPS ல விளையாடலாம். ஆனா இந்த மாதிரி பவர்ஃபுல் ஃபோன்ஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்ப்போம். ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்ல 60 frames per secondல ஆல்மோஸ்ட் 58-59 ஆவரேஜ் frames per second எங்களுக்கு கிடைச்சது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல என்ன பிரைஸ் ரேஞ்ச்னா 35,000 கீழ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேற எந்த ஃபோன்லயும் கிடைக்காது, which is crazy. சோ இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LPDDR5X RAM டைப் கொடுத்திருக்காங்க, UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. டேய் ஹர்ஷாத், UFS 4.0 தான் OnePlus 12 சொன்னாங்க, ஆனா UFS 3.1 தான் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும். So when the Nord 4 comes அப்ப செக் பண்ணி பாப்போம் நாங்க Nord 4ல ப்ராப்பரா UFS 4.0 கொடுத்திருக்காங்களா இல்ல UFS 3.1 கொடுத்திருக்காங்களான்னு. பட் இந்த Ace 3V ல வந்து UFS 4.0 தான் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா OnePlus 12R ஆகட்டும், Nord CE 4 ஆகட்டும், இந்த Ace 3V ல Nord 4 ஆகட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்களா, இதுலயும் 5500 mAh பேட்டரி இருக்கா, பிளஸ் 100 வாட் சார்ஜிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸிலி 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அந்த ஒரு ஸ்பெக் வந்து OnePlus is doing a very good job of it. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் தாறுமாறா கிடைக்கதா போகுது கண்டிப்பா. ஏன்னா இந்த 7+ Gen 3 வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர் தான். சோ தட்ஸ் குட். ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி பேசணும்னா அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சைனீஸ் வேரியன்ட்ல வந்து எங்கனால Oxygen 14 பேஸ்ட் ஆன் Android 14 டெஸ்ட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் we'll have to wait and watch for that. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து ஜென்ரலி 5G பேண்ட்ஸ் குறை வைக்கிறது இல்ல. பட் இது சைனீஸ் வேரியன்ட்னால நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு Wi-Fi 6 கிடைச்சிடும், Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, பிளஸ் NFC-யும் இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் சார்ட்டட். சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். OnePlus Oxygen OS-லயும் உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுங்க. அதுவும் இல்ல Snapdragon 7+ Gen 3ல வந்து ஜெனரேட்டிவ் AI-யோட கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்கனால அந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்திருக்க AI ஃபீச்சர் என்னன்னா AIGC அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா கூகுளோட மேஜிக் எரேசர் ஃபீச்சர் இருக்குல்ல, அதே ஃபீச்சர் தான் பட் OnePlus பண்ணிருக்காங்க அவங்க ஸ்டைல்ல. அண்ட் நாங்க யூஸ் பண்ணி பார்த்தப்போ இட் ஒர்க்ஸ் ரியலி வெல்லுங்க. இன்ஃபேக்ட் நீங்க கம்பேரிசன் பாருங்க ரைட் நெக்ஸ்ட் டு தி பிக்சல். சரி, கேமராஸ் பத்தி பேசணும்னா அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. Sony IMX882 சென்சர் தான். LYT 600 சென்சர் இருக்குல்ல, அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் Sony IMX882. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 16 MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. ஆனா சைனீஸ் வேரியன்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கேமரா நல்லா இருக்காது. ஏன்னா நாங்க OnePlus 12 கூட டெஸ்ட் பண்ணும்போது சைனீஸ் வேரியன்ட்ல வந்து இட் வாஸ் நாட் குட் அட் ஆல். ஆனா இந்தியாவுக்கு வரும்போது OnePlus 12 ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. Nord C4ல கூட நீங்க பாத்தீங்களா கேமரா வந்து தாறுமாறா இருந்தது. இதுல வந்து ஐ அம் எக்ஸ்பெக்டிங் இந்தியா வேரியன்ட் வரும்போது நாங்க செக் பண்றோம். ஆனா இந்த வீடியோக்காக நாங்க என்ன பண்றோம்னா G டிரைவ்ல எல்லா போட்டோஸ் சாம்பிள்ஸ் போட்டு வச்சிருக்கோம், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நீங்க போய் செக் பண்ணிருங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ Nord 4 கூடிய சீக்கிரம் வரப்போகுது இந்தியாக்கு. எஸ்பெஷலி நீங்க ப்ராசஸர் விஷயத்துல பாருங்க, இல்ல பேட்டரி பிளஸ் சாஃப்ட்வேர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து ஒரு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. அண்ட் இந்த போன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது 35,000 கீழே வந்துச்சுன்னா இட் வில் பி a great டீல். பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க Nord 4 பத்தி? ஒரு நிமிஷம் ராஜபாண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க Nord 4 பத்தி? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ் பிளஸ் a lot of tech content-க்காக டக்குனு டெக் போடுங்க. Trakin Tech தமிழ்.